பார்த்தா ஹியூமன் ஹேர் அண்ட் விக் நிலையத்தை பரத் அவர்கள் வந்து இன்னைக்கு 4ஆம் தேதி இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காரு. சினிமாவில் நல்ல அனுபவம் உள்ளவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர். அதனால் அவர் வந்து எல்லாத்துக்குமே சினிமாவில் இவங்க எல்லாருமே அவர் தெரிஞ்சிருக்கிறதுனால, அவருடைய ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவர் நல்ல பேர் இருக்கிற அளவுக்கு இந்த நிலையம் நிறைய பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பார்த்தா ஹியூமன் ஹேர் விக் சென்டர் என்னோடய கடை திறப்பு விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தில் வந்து ஒரு 35 இயர்ஸாக அந்த ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் எல்லாருக்கும் பண்ணிட்டேன். சில பேர் பேரை சொல்ல முடியும், சில பேர் பேரை சொல்ல முடியாது. இன்க்ளூடிங் கமலஹாசன் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். சில பேர் ஏன்னா செலிப்ரிட்டி ரொம்ப பேரை நம்ம சொன்னோன்னா அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 35 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நயன்தாரா, மீரா ஜாஸ்மின், ஸ்னேகா, அம்பிகா, ராதா மேடம், அப்புறம் ஊர்வசி அம்மா, இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஆல்மோஸ்ட் நான் விக்கு தைச்சி எல்லாத்துக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ப்ராடக்ட் வந்து நம்மள்ட்ட வந்தீங்கன்னா எல்லாமே லைவாக இருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரையல் கொடுத்துட்டு தான் பண்ணுவோம். ஒவ்வொரு இடத்துல வந்து மெஷர்மெண்ட் எடுக்காமலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியெல்லாம் கிடையாது. இன்க்ளூடிங் மெஷர்மெண்ட் எடுத்து தான் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. குவாலிட்டி வந்து அந்த ஹேரை வந்து பக்காவாக வாஷ் பண்ண இதுக்குன்னு தனியாக கெமிக்கல் வருது. கெமிக்கல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கெமிக்கல் போட்டு ப்ராசஸ், ஹேர் ப்ராசஸ் வந்து அது பெரிய ஒரு அது பெருசு, அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதெல்லாம் திருப்பதியிலேருந்து தான் வரும். அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக தான் எங்கள்கிட்ட வரும் அந்த குவாலிட்டி எடுக்கும்போது. அந்த குவாலிட்டி எடுத்து நம்ம வரும்போது தான் அதுக்கப்புறம் நாங்கள் அதை விக்கு தைச்சி தான் நம்ம தயாரித்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறோம், ஆர்டிஸ்ட் சர்வீஸ் பண்ணுறதும் பண்ணுறோம். ஆல்ரெடி எனக்கு பப்ளிக் வந்து ஒரு 2000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. இவ்வளோ நாள் வந்து நான் வீட்டில் தான் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கஸ்டமரும் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் கடை வைக்கல அப்படின்ட்டு. ஏன் இன்க்ளூடிங் பாக்கியராசரே கேட்டிருக்கிறாரு, ஏங்க கடை வைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு இதனால நான் ஷூட்டிங்கில் வந்து ஆல்ரெடி ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ உள்ள நிலைமையில வந்து இந்த தொழிலை வந்து நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இந்த இது வந்து அது இல்லாமல் கேன்சர் பேஷண்ட் நிறையா இருக்காங்க லேடி, அவங்களும் நம்மள்ட்ட வந்து இது வந்து சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து மெயினாக சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன், காசுக்காக பண்ணலை. அந்த மாதிரி கிளைண்ட்டு நிறையா வர்றதுனால தனியாக கடை வச்சு அவங்கள வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால தனியாக கடை வச்சு இப்போ பண்ணுறதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட குருநாதர் வந்து விக் மேக்கர் பாலு, அவர் இப்போல்லாம் இறந்துட்டார். அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். இதே பிள்ளையார் இந்த ஒரு 10 ஷாப் தள்ளி தான் வச்சுருக்கிறாரு கடை. இப்போ அவர் இல்லை. அவரோட ஆசீர்வாதத்தில் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்கேன். அவர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே பண்ணிட்டார். அதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ பண்ணிக்கிட்டும் இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் பண்ணிட்டேன். 99% எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன். கமலஹாசன் சார்கிட்ட ஒரு 5 இயர்ஸ் ஒரு பாபநாசம் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். கமல் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறதே இப்போ எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த மாதிரி எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கும்போது தாடி, மீசை, ஒவ்வொரு கெட்டப் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் நான் சத்யராஜ் எல்லாத்துக்கும் பண்ணிட்டேன்.